நட்புக்களே வணக்கம். ஹாய் டு ஆல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? தேங்காய் சட்னி வெங்காய சட்னிலாம் அரைச்சி போரிச்சிச்சப்பா. இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரோட்டு கடை ஸ்டைலில் முள்ளங்கி சட்னி பண்ணி பார்க்கலாமா? வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவோ 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு முள்ளங்கி, நான் சின்ன சைஸாக இருந்ததுனால 2 முள்ளங்கி எடுத்துருக்கேன். அதை நைஸாக குறுக்குவாக்கில் கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு நல்லா வதக்குறோம். இதை வதக்கி நல்லா, இது எதுக்காக வதக்குறோன்னா முள்ளங்கியோட ஃப்ளேவர், அந்த வாசம் சில பேருக்கு பிடிக்காது இல்லையா? இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டிங்கன்னா வாசம் போயிடும். நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா திரும்ப கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடலப்பருப்பு, வதக்கி போடுற கடலப்பருப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துட்டு அதை ஒரு 1.5 நிமிஷத்துக்கிட்ட வறுத்துக்கோங்களேன். 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நிதான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்கப்பா. ஃப்ளேம் எதுவும் தூக்கி விட்றாதீங்க. இப்போ இதை நான் வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் மாதிரி வரும்போது நம்ம இது பண்ணுறோம். உளுத்தம்பருப்பு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதையும் சேர்த்து வறுத்துக்கிறோம். ஏன் நம்ம ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு போடுறோன்னா, உளுத்தம்பருப்பு விட கடலப்பருப்பு வறுவடை கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு இதை போட்டு வறுக்கிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு, நெக்ஸ்ட்டு உளுத்தம்பருப்பு, அடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, சிவப்பு மிளகா. இந்த மிளகா நல்லா காரமாக இருக்கும், அதனால் நான் ஒரு 5 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு இருந்தாப்புல நீங்கள் கம்மியாகவும் பண்ணிக்கலாம், கூடவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வறுத்து அந்த பருப்பெல்லாம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பெரிய வெங்காயம், நான் சின்ன சைஸில் இருக்க வெங்காயத்தில் 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். குறுக்குவா நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம், அதனால் குறுக்குவாக்கிலே கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக வதங்கிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாதிரி வரும்போது தக்காளி, நல்ல ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளியாக நான் சேர்த்துருக்கேன்ப்பா. அது ஏன்னா முள்ளங்கி இதுவும் சேர்ந்து ஒரு ஃப்ளேவர் வரும் இல்லையா, அது புளிப்பு டேஸ்ட் எடுக்கும் இல்லையா, அதுக்காக சின்ன தக்காளி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு கம்மியாகிடுச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. புதினா இலை ஒரு 10 இலை சேர்க்குறோம். இது ஏன் என்னென்னா ஒரு ஃப்ளேவருக்காக தான். மறுபடியும் சொல்கிறேன், முள்ளங்கி சில பேருக்கு அந்த ஃபீலிங் இருக்கும், அதுக்காக புதினா சேர்த்தோம்னா அவங்களுக்கே தெரியும், அது ஒரு ஃப்ளேவர் தூக்கி கொடுக்கும். அதனால் உங்களுக்கு முள்ளங்கி ஃப்ளேவர் வதக்கினாலே போயிடும். சப்போஸ் இருந்தாலும் புதினா சேர்க்கும்போது சூப்பராக ஆகிடும். அவ்வளோதான்ப்பா. இதை ஆற வச்சுட்டு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும் இந்த காம்பினேஷன். ரோட்டு கடை ஸ்டைலில் இப்படி தான் பருப்பும் சேர்த்து வெங்காயமும் சேர்த்து அவங்க செய்வாங்க. நம்ம முள்ளங்கி சட்னியும் அந்த ஸ்டைல்லே செஞ்சுருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஈஸியான ரெசிபிப்பா இது. எல்லாத்துக்கும் சூட் ஆகும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ராகி களி எல்லாத்துக்குமே செட் ஆகும். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.